மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைமையின் கீழ் நமது இந்திய அரசு 2014 முதல் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை கொடுத்து வருகிறது. நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள், ரயில்வே மற்றும் பிற கட்டமைப்புகளில் பெரும் முதலீடு செய்வதன் மூலமாக நீடித்த தொடர்பையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் வலுப்படுத்துகிறது. तमिलनाडु का बहुत बड़ा रोल है। बीते दशक में तमिलनाडु के विकास के लिए 2014 से पहले की तुलना में 3 गुना ज्यादा पैसा सेंटर से दिया गया है. இன்று இதனை உறுதி செய்யும் விதமாக 5655 கோடி ரூபாய் முதலீட்டில் வளர்ச்சி திட்டங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக அர்ப்பணிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் சுத்தமான மற்றும் திறன்மிக்க எரிசக்தி கிடைப்பதை விரிவுபடுத்தும் நோக்கில் நீலகிரி மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ரூபாய் 3685 கோடி முதலீட்டில் நகர எரிவாயு விநியோக திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் விரிவான எரிவாயு குழாய் வலையமைப்பு உருவாக்கப்படும். மேலும் 200க்கும் மேற்பட்ட சிஎன்ஜி நிலையங்கள் அமைக்கப்படும். 8.8 லட்சத்திற்கும் அதிகமான வீடுகளுக்கு பிஎன்ஜி பைப்டு நேச்சுரல் கேஸ் இணைப்புகள் வழங்கப்படும். இதன் மூலம் தொழில் துறைகளுக்கும் சுத்தமான மற்றும் மலிவான எரிபொருள் கிடைக்கும். இந்தியாவின் எரிசக்தி உட்கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் சென்னை மணலியில் அமைந்துள்ள இந்தியன் ஆயிலின் நவீன லூப் பிளெண்டிங் ஆலை நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. ரூபாய் 1490 கோடி முதலீட்டில் உருவாக்கப்பட்ட இந்த ஆலை ஆண்டிற்கு 6.72 லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி திறன் கொண்டது. இதன் மூலம் இது உலகின் 2வது பெரிய லூப் பிளெண்டிங் ஆலை வளாகமாக திகழ்கிறது. இன்று பிரதமர் கிராம் சடக் யோஜனா திட்டத்தின் கீழ் சுமார் ரூபாய் 300 கோடி செலவில் கட்டப்பட்ட 370 கிலோமீட்டருக்கும் மேலுள்ள கிராமப்புற சாலைகள் திறந்து வைக்கப்படுவதன் மூலம் கிராமப்புற இணைப்பும் பெரிதும் மேம்படுகிறது. இந்த சாலைகள் கிராமங்களை சந்தைகள், பள்ளிகள், சுகாதார மையங்கள் மற்றும் பொருளாதார மையங்களுடன் இணைத்து மக்களின் போக்குவரத்தை மேம்படுத்தி கிராமப்புற பொருளாதாரத்தை வலுப்படுத்தும். தடையற்ற இணைப்பையும் பிராந்திய வளர்ச்சியையும் உறுதி செய்ய சாலை கட்டமைப்பை வலுப்படுத்துவது முக்கிய முன்னுரிமையாக தொடர்ந்து இருந்து வருகிறது. இன்று தேசிய நெடுஞ்சாலை 81 கல்லகம் மீன்சுருட்டி பகுதியில் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு செல்லும் பைபாஸ் சாலைக்கான அடிக்கல் நாட்டப்படுகிறது. ரூபாய் 181 கோடி முதலீட்டில் கட்டப்பட உள்ள இந்த 7 கிலோமீட்டர் பைபாஸ் சாலை நிறைவு பெற்ற பின் சாலை பாதுகாப்பை மேம்படுத்தி நெரிசலை குறைத்து பயணிகளுக்கும் சரக்கு போக்குவரத்துக்கும் வேகமான இணைப்பை வழங்கும். மேம்படுத்தப்பட்ட நெடுஞ்சாலை இணைப்பு முக்கிய ஆன்மீக தலங்களுக்கு செல்லும் பயண நேரத்தையும் குறைத்து பக்தர்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் பயனளிக்கும். நகரங்களை இணைக்கும் பணியில் இந்திய ரயில்வே முக்கிய பங்காற்றுகிறது. இன்று நாகர்கோவில் சர்லப்பள்ளி அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் மற்றும் கோடனூர் தன்பாத் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ஆகிய 2 ரயில்கள் தெற்கு மற்றும் கிழக்கு இந்தியாவுக்கு இடையேயான இணைப்பை மேம்படுத்துவதற்காக தொடங்கப்படுகின்றன. மேலும் ராமேஸ்வரம் மங்களூரு எக்ஸ்பிரஸ், திருநெல்வேலி மங்களூரு எக்ஸ்பிரஸ் மற்றும் மயிலாடுதுறை, திருவாரூர், காரைக்குடி ரயில் சேவை போன்றவை பல மாவட்டங்களில் பிராந்திய இணைப்பை மேம்படுத்தும். இந்த அனைத்து திட்டங்களும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதிலும் புதிய வளர்ச்சி வாய்ப்புகளை திறப்பதிலும் ஒரு முக்கியமான படியாக அமைகின்றன. மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையின் கீழ் இந்த முயற்சிகள் முன்னேறிய தமிழ்நாடு மற்றும் முன்னேறிய இந்தியாவை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றும். தேங்க்யூ சார். இப்போது நாகர்கோயில் சார்லப்பள்ளி அம்ரித் பாரத் ரயில், கோயம்புத்தூரின் போத்தனூர் முதல் தன்பாத் வரையிலான அம்ரித் பாரத் ரயில், ராமேஸ்வரம் மங்களூரு எக்ஸ்பிரஸ், திருநெல்வேலி மங்களூரு ஜங்ஷன் எக்ஸ்பிரஸ், மயிலாடுதுறை திருவாரூர் காரைக்குடி ரயில் ஆகிய ரயில் சேவைகளை நமது மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைக்க இருக்கிறார்கள். We request our beloved Prime Minister to now flag off the trains that are poised to accelerate growth in the region.
சார். நம் இந்திய நாட்டினை உலக அரங்கில் உயர்த்தி நிறுத்திய தன்னலமற்ற தலைவர், முன்னேற்றத்தின் வழிகாட்டி, மாற்றத்திற்கு வித்திட்ட தேச பற்றாளர், பார்ப்போற்றும் பாரதத்தின் மாண்புமிகு பிரதமர் அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். We now humbly solicit the Honorable Prime Minister to illuminate us with your inspirational address. Ladies and gentlemen, put your hands together to invite the most respected Prime Minister, Shri Narendra Modi ji. श्री पीयूष गोयल जी, डॉक्टर एल मुरुगन जी, एडपाड़ी के पलानीस्वामी, श्री नयनार नागेंद्रन, श्री तंगम तेन्नरसु, my Tamil brothers and sisters, Vanakkam. Friends, it gives me great pleasure to be here in this wonderful city of Trichy. Today's program is an important one for the future of Tamil Nadu. It is related to project worth 5,600 crore rupees. These projects are about infrastructure for clean energy, petroleum-related manufacturing, highways, railways, and rural roads. They will boost energy access connectivity and create thousands of jobs for the youth of Tamil Nadu. என் தமிழ் சமூக சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, அருமையான இந்த நகரமான திருச்சிக்கு நான் வந்திருப்பது உள்ளபடியே எனக்கு பெரும் மகிழ்ச்சியை அளிக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சி தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கு முக்கியமான ஒன்று. 5600 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களோடு தொடர்புடையது இது. இந்த திட்டங்கள் எல்லாம் தூய்மையான எரிசக்தி, பெட்ரோல் தொடர்பான தயாரிப்பு, நெடுஞ்சாலைகள், ரயில்வே துறை, ஊரக பகுதி சாலைகள் பற்றியன. இவை எரிசக்திக்கான அணுகலை அதிகரித்து இணைப்பு திறனை மேம்படுத்தி தமிழ்நாட்டின் இளைஞர்களுக்கு ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்த வல்லது. Friends, I am happy that the foundation stone of Bharat Petroleum City Gas Distribution Network is being laid. An investment of about 3,700 crore rupees is being made. This network covers Nilgiri and Erode districts of Tamil Nadu. It will provide piped natural gas to nearly 9 lakh families and hundreds of commercial organizations. Piped gas will flow directly to homes, boosting ease of living. Thousands of jobs will be created directly and indirectly. Natural gas is an environment-friendly fuel that plays an important role in reducing air pollution. I am told that the positive environmental impact of this project over just 8 years will be similar to the planting of 4 crore trees. நண்பர்களே, பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தின் நகர எரிவாயு பகிர்மான கட்டமைப்பின் அடிக்கல் நாட்டப்படுவது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கின்றது. சுமார் 3700 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கட்டமைப்பு தமிழ்நாட்டின் நீலகிரி மற்றும் ஈரோடு மாவட்டங்களுக்கு பயனாகும். இது சுமார் 9 லட்சம் குடும்பங்களுக்கும் நூற்றுக்கணக்கான
வர்த்தக நிறுவனங்களுக்கும் குழாய் வழி இயற்கை எரிவாயு கொண்டு சேர்க்கும். குழாய் வழி எரிவாயு நேரடியாக இல்லங்களுக்கு சென்று சுலபமாக வாழும் தன்மையை மேம்படுத்தும். இதன் காரணமாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் உருவாகும். இயற்கை எரிவாயு என்பது சூழலுக்கு நேசமான எரிபொருள். இது காற்று மாசினை குறைப்பதில் முக்கியமான பங்கு வகிக்கின்றது. 8 ஆண்டு காலத்தில் இந்த திட்டத்தால் சுற்றுச்சூழல் தாக்கம் எப்படி இருக்கும் என்று என்னிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இது சுமார் 4 கோடி மரங்களை நடுவதற்கு இணையாக இருக்குமாம். Friends, today Indian Oil Corporation's lube blending plant in Chennai is being dedicated to the nation. You would be proud to know that this is one of the world's largest facilities of its kind. This plant fulfills the demand of many important industries, both in Tamil Nadu and outside. The increase in local production of lubricants also reduces imports and saves money for the nation. நண்பர்களே, சென்னையில் இருக்கும் இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் லியூப் பிளெண்டிங் ஆலை இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வகையிலான உலகிலேயே மிகப்பெரிய ஆலைகளில் இதுவும் ஒன்று என்பது உங்களுக்கு பெருமிதத்தை அளிக்கும். தமிழ்நாட்டிலும் சரி மற்ற இடங்களிலும் சரி இந்த ஆலை பல முக்கியமான தொழிற்சாலைகளின் தேவைகளை நிறைவேற்றி வைக்கின்றது. மசகு எண்ணெய், அதாவது லூப்ரிகன்ட்களின் உள்ளூர் மட்டத்திலான தயாரிப்பில் அதிகரிப்பு, இறக்குமதிகளை குறைப்பதோடு தேசத்தின் பணத்தையும் சேமித்து வைக்கின்றது. Friends, today we are inaugurating rural roads that span 370 kilometers. This work has been done under the Pradhan Mantri Gram Sadak Yojana. Each of these roads is not just a piece of physical infrastructure. Patients can access better health care. Students can travel to schools and colleges comfortably. Farmers can travel to different places to sell produce or to buy inputs. Overall, each road lifts the rural economy and increases ease of living. நண்பர்களே, இன்று நாம் 370 கிலோமீட்டர்கள் நீள ஊரக பகுதி சாலைகளை தொடங்கி வைத்திருக்கின்றோம். இந்த பணி அனைத்தும் பிரதம மந்திரி ஊரக பகுதி சாலைகள் திட்டப்படி போடப்பட்டிருக்கின்றன. இந்த சாலைகள் ஒவ்வொன்றும் வெளிப்புற கட்டமைப்பின் வெறும் ஒரு பாகம் அல்ல. இவை காரணமாக நோயாளிகளுக்கு மேம்பட்ட உடல்நல வசதிகளுக்கான அணுகல் திறன் சாத்தியப்படுகின்றது. மாணவர்களால் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் சிரமம் ஏதுமின்றி பயணிக்க முடிகின்றது. விவசாயிகளால் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று தங்களுடைய விளைபொருட்களை விற்கவோ தேவையான உள்ளீடுகளை வாங்கவோ முடிகின்றது. மொத்தத்திலே ஒவ்வொரு சாலையும் ஊரக பகுதி பொருளாதாரத்தை உயர்த்தி சுலபமாக வாழும் தன்மையினை அதிகரிக்கின்றது. Friends, last year I was happy to be at Gangai Kond Cholapuram for the Adi Tiruvadurai festival. We celebrated 1,000 years of the beginning of the construction of the grand temple by Emperor Rajendra Chola. It is a UNESCO recognized site that attracts tourists from across the world. Today, we are laying the foundation stone
of an important highway project here there. The existing highway passes very close to the temple, causing safety concerns to the pilgrims and tourists. With the construction of a new bypass, other vehicles will now be diverted away from the temple. This means better safety for everyone. நண்பர்களே, கடந்த ஆண்டு ஆடி திருவாதிரை விழாவிற்காக கங்கை கொண்ட சோழபுரம் வந்தது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. மாமன்னன் ராஜேந்திர சோழன் எழுப்பித்த இந்த மகத்தான ஆலயத்தின் கட்டுமானத்தின் 1000வது ஆண்டு தொடக்கத்தை நாம் கொண்டாடினோம். இது யுனெஸ்கோ அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட இடம். உலகெங்கிலும் இருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளை இது ஈர்க்கின்றது. இன்று நாம் அங்கே ஒரு முக்கியமான நெடுஞ்சாலை திட்டத்திற்கான அடிக்கல்லை நாட்டியிருக்கின்றோம். தற்போதைய நெடுஞ்சாலை ஆலயத்திற்கு வெகு அருகிலே இருப்பதால் சுற்றுலா பயணிகளுக்கும் பக்தர்களுக்கும் பாதுகாப்பு தொடர்பான கவலைகளை இது அளிக்கின்றது. புதியதொரு புறவழிச்சாலை அமைக்கப்படுவதால் மற்ற வாகனங்கள் ஆலயத்திற்கு அப்பால் திரும்பிவிடப்படும். இதனால் அனைவருக்கும் பாதுகாப்பு கிடைக்கும். Friend, just last week from Madurai, we inaugurated 8 modernized and redeveloped stations under the Amrit Bharat program. Today, several new train services are being flagged off. They connect places like Nagarkovil, Coimbatore, Rameswaram, Tirunelveli, Mayiladuthurai, Karaikudi with other regions. These new train services will increase tourism, boost the local economy, and create many jobs for the youth. Our goal is to create a developed Tamil Nadu for a developed nation. The central government is fully committed to the welfare of the people of Tamil Nadu. We are working day and night for the state's progress, and we will continue to do so. Nandri. நண்பர்களே, கடந்த வாரம் நான் மதுரை வந்தபோது அம்ருத் பாரத் திட்டத்தின்படி 8 நவீன மறுவடிவமைக்கப்பட்ட ரயில் நிலையங்களை தொடக்கி வைத்தோம். இன்று பல புதிய ரயில் சேவைகளுக்கு பச்சை கொடி காட்டப்பட்டிருக்கின்றது. இவை நாகர்கோவில், கோயம்புத்தூர், ராமேஸ்வரம், திருநெல்வேலி, மயிலாடுதுறை, காரைக்குடி ஆகிய இடங்களை மற்ற பகுதிகளோடு இணைக்கின்றது. இந்த புதிய ரயில் சேவைகள் காரணமாக சுற்றுலாத்துறை அதிகரிப்பதோடு உள்ளூர் பொருளாதாரத்திற்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு இளைஞர்களுக்கு பல வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். மேம்பட்ட இந்தியாவை உருவாக்க மேம்பட்டதொரு தமிழ்நாட்டை உருவாக்குவதுதான் எங்களுடைய இலக்கு. தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கு முழு அர்ப்பணிப்போடு இருக்கின்றது மத்திய அரசு. மாநிலத்தின் மேன்மைக்கு நாங்கள் அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு வருகின்றோம். இப்படி மேலும் தொடர்ந்து பாடுபட்டும் வருவோம். நன்றி.